அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. பதி பசு பாசனம் சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன? பதின்னா கடவுள் இருக்கிற இடம், அது சுழுமுனை. பசுன்னா உடல், பாசம்னா மனசு. இது மூணும் சேர்ந்தது தான் மனுஷன். அப்போ பதின்னா கடவுள் வாழற இடம். அதனால தான் இந்து மதத்தில் கட்டாயமாக குங்குமோ விபூதியோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல வைக்கணும். அதனால் இதுக்கு பேர் பதி, கடவுள் வாழற இடம் பதி. இப்போ கணவனுக்கு மனைவி கிட்ட சொல்லுவோம் பதிபக்தி அப்படின்னுவாங்க. பதிபக்தின்னா என்னது? அது பதிபக்தின்னா என்னது? கணவனை கடவுளாக நினைக்கும் போது பதிபக்தின்னு பேர். அது அதே மாதிரி நம்ம பூர்வ மையத்தில் தான் கடவுள் இருக்குது, ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாவுக்கு தான் பொட்டு வைக்கிறோம், குங்குமம் வைக்கிறோம், விபூதி வைக்கிறோம். ஏதோ ஒன்று உன் கை அங்கே பட்டு அந்த உணர்வு உண்டாகிக்கினே இருக்கணும். அன்னாடம் இந்த பொட்டு வைக்கிறதால ஒன்றும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் உன்னுடைய கை சும்மா போகாது அங்கே. அப்போ ஒரு திருநீர் இடும்போது, ஒரு குங்குமம் இடும்போது, ஒரு பொட்டு இடும்போது இங்கே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக போகும்போது அந்த உணர்வு உண்டாகும். அந்த உணர்வு உண்டாகும் போது நீ சராசரி மனுஷனாக வாழ்வேன், இல்லைன்னா கோவப்படுவேன், இல்லைன்னா அழுவ ஆரம்பிப்பேன். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்ந்து சொல்லு. இன்னொரு கேள்வி சார், ஆத்மா என்ன, ஜீவன் என்ன? ரெண்டுமே ஒன்றா? ஆத்மா ஜீவன், ஜீவன் வேறு, ஆத்மா வேறு. ஜீவன்ன்றது விந்து. மூலாதாரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் விந்து இருக்குது. அதுதான் ஸ்தூல விந்துன்னு பேர். அதுக்கு பேர் விந்து, அதுக்கு பேர் ஜீவன். அதே நேரத்தில் இதுக்கு பேர் மூச்சு, இதுக்கு பேர் உயிர். இதுக்கு மேலே இருக்கிற பொருளுக்கு பேர் ஆன்மா. அது எப்படி இருக்குதுன்னா ஒளியும் ஓசையுமா இருக்குது அது. அப்போது இந்த முப்பொருள் சேர்ந்து தான் இயங்குது. இந்த முப்பொருளுடைய தன்மை என்னன்னா, மூலாதாரத்தில் இருக்கிற விந்துக்கு அகாரம்னு பேர். இந்த வயிற்றில் இருந்து உருவாகிற பிராண காற்றுக்கு மகாரம்னு பேர். இந்த உச்சியில் இருக்கிறதுக்கு பேர் உகாரம்னு பேர். இந்த மூணு பொருளும் சேர்ந்து தான் நம்மளை இயங்குது, அகார உகார மகாரம். அதே மாதிரி காலிலேருந்து தலை வரைக்கும் தலை, இந்த மூணு பொருள் சேர்ந்து தான் இயங்குது நமக்கு. சொல்லு. இப்போ முக்தி அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன சார் முக்தினா? முக்தின்னா திருப்பி பிறப்பு இல்லைன்னு அர்த்தம். முக்தி எப்போ அடையும்? மனம் அழிஞ்சிடணும். மனம் இல்லை. மனம் அழிஞ்சவனுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? இப்போ மனசு இருந்தால் தான் நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம், மனசு இருந்தால் தான் ஒரு வீடு கட்ட போகிறோம், மனசு இருந்தால் தான் வீட்டுக்கு போக போகிறோம். அப்போது மனமே இல்லாதவனுக்கு இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ மனம் இல்லாதவன் கடவுளோடு சேரும்போது முக்தி மோட்சம் அடைஞ்சான் அப்படின்னு பேர். இதுக்கு திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். தலையில் சிவபெருமானுங்கிறார், இடுப்பில் சக்தி இருக்கிறார். ஒரு மனிதன் பார்த்தா தெரிஞ்சதுன்னா வெளிச்சம், ஒரு மனிதன் ஒரு பொருளை பார்த்தா தெரியலன்னா இருட்டு. அப்போது இந்த மூலாதாரத்தில் இந்த இருட்டு பகுதியில் அந்த விந்து இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் போய் நான் மீடியாவில் சொல்லின்னுக்கிறேன், அது என்ன ஆக போதோ தெரியல, வேடிக்கை. அந்த விந்து சுற்றி கீழ்ப்பக்கமாக பார்த்துக்கின்னு உட்காந்துங்குது. அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஆசனத்துக்கு மேலே 2 விரல் மேலே, கருப்பைக்கு 2 விரல் கீழே, ரெண்டுக்கும் இடையில் அது நிற்கிது. இதை இந்த யோக முறையில் இந்த மூச்சு ஏற்றும் போய் அதுக்கு சூடை தட்டி 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 அதன் தலையில் அது இப்படி இருந்ததை இப்படி திருப்பணும்.
இப்படி திருப்பும்போது என்ன ஆகுதுன்னா நீயும் மூச்சுங்கிற, அதுவும் மூச்சுங்குது. ஆனால் அது கீழே இருந்ததுன்னா நீ தூங்குவ, அது மூச்சு நிற்கும், அது மூச்சு நிற்கும், நீ தூங்குவ. இது ரெண்டும் நடக்கும் அந்த இடத்துல. அப்போது இதை எடுத்துன்னு மேலே வரணும். அதனால் சொல்கிறார், இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டியவளை மனம் புரிந்தாலே என்றார். கண் தெரியாத உட்காந்தாராம் சிவபெருமான். இந்தம்மா கன்னி பொண்ணான். மேலே போனவொன்னு அவர் கண்ணு வந்துடுச்சான். கண்ணு வந்தவொன்னு அந்தம்மா மயக்கி கல்யாணம் பண்ணிக்கினாராம். ஆனால் பிரிஞ்சு போய் இவ்வளோ காலமாக பிரிஞ்சு போய் இந்த கணவன் மனைவி சேர்ந்துருக்கும்போது இந்த சேர்க்கறதுக்கு பாடுபட்ட மகனை விடுவாங்களா? அந்த மகனை தனக்குள்ளே இணைக்கிறது தான் முக்தி மோட்சம். இப்போ அவையாரை சேர்த்துக்கினாங்க, காரைக்கால் அம்மையாரை சேர்த்துக்கினாங்க, அப்பரை சேர்த்துக்கினாங்க, ஞான சம்பந்தரை சேர்த்துக்கினாங்க. இதெல்லாம் எப்படி? முக்தி. இறைவனோட கலந்தவங்க பேர் முக்தி. இறைவனை விட்டு உலகத்திலோட வாழறவங்க பேர் அஞ்ஞானி. ரெண்டு தான் நடக்கும். ஐயா ஒரு பதிவு பண்ணியிருந்தார். ஒரு அம்மா கேள்வி கேட்குறாங்க, குருன்றவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மனுஷன்ற ரூபத்தில் உக்காந்து இருக்கிற கடவுள்மா. திருமூலர் இதை அவர் பாடல்லையே சொல்லியிருக்கிறாரு. நீ எப்படி எடுத்துக்கிறியோ நீ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாம் தான் அதை தெரியாத எப்படியோ மறந்துட்டோம். அவர் அவர் வாயிலே சொல்லிட்டார், நான் தான் கடவுளாக வந்திருக்கிறேங்க அப்படின்னு நான் உங்களுக்கு உபதேசம் கொடுத்துருக்குறேன். யாரும் கலங்கக்கூடாது, சீர்கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாடம் கொடுத்தது. நம்ம இருக்கும்போது யாரும் அதை சரியாக பயன்படுத்தி நினைக்கல. ஏன்னா அவர் நிலையில் அவர் நிச்சயமாக இருந்தார், சத்தியமாக இருந்தார். என்ன காரணம்னா அந்த நிலையிலேருந்து அவர் கீழே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே நிலையில் இருந்தார். எவ்வளோ உச்சத்தில் இருக்கிறோம், இந்த குருன்ற ஒரு பேர் நம்மளை கீழே தள்ளிடக்கூடாது அப்படின்ற கட்டாயத்தில் அவர் என்றைக்குமே மாறலை. அதனால தான் அவருக்கு அங்கே செங்கோல் கிடச்சிது. அடுத்தபடியாக செங்கோல் கொடுக்கறதுக்கு கொடுத்தாரு, அந்த செங்கோலை அவர் காப்பாற்றிக்கல. நான் குருன்னு அவர் என்றைக்குமே சொல்லலை. நான் ஒரு வழிபோக்கம் தான் அப்படின்னு சொன்னார். ஆனாலுமே அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். இன்னொரு பதிவில் என்ன சொல்லியிருப்பார்னா, 10 பேர் கும்பல் சேர்ந்து ஒரு பிரச்சனை நடக்குது, ஒருத்தர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே போய் 10 பேர் உதவுற இடத்துல நான் உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரே இன்னொரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு, நான் யாருமே உதவலை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு போய் முன்ன நின்று நான் ஒரு ஆளாக உதவுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அங்கே திக்காட்டுறதுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லி அங்கேயும் பதிவு பண்ணியிருப்பார், நான் தெய்வம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம யாருமே உணராத கூட்டம். அன்னைக்கு உணர்ந்தாங்களே இல்லையே தெரியாது. அவர் ஒவ்வொரு பதிவிலுமே நான் தெய்வத்துக்கு சமமாக இருக்கிறேன், தெய்வமாகவும் ஆக போகிறேன். என் பாதையில் வந்தீங்கன்னா நீங்களும் என் பாதம் சேரலாம், இல்லை தெய்வத்தோட பாதத்தோடு போய் சேரலாம் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு இந்த கலையை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்குமே அந்த கலையை அவர் தான் போதனை பண்ணார். அவர் சொன்ன பாடம் என்றைக்கும் பொய்யாவாது. அதனால் அவங்க கொடுத்த பாடம் பொய்யாவாது. கொடுத்தவங்க பொய்யா இருக்கலாம். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு கேள்வி சாமி, இப்போது ஐயா சொல்லுவார், நிர்வாணம் ஆயிடணும், நிர்மூலம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லுவார். நிர்வாணம் நம்மளுக்கு தெரியும், நிர்மூலம் எப்படி ஆகும்? எப்போ நம்ம நிர்மூலம் ஆகுவோம்? நிர்மூலம் அப்படின்னா நிர்வாணம்னா நமக்கு என்ன தெரியும்? நிர்வாணமோ நிர்மூலமோ ஏறக்குறைய ஒரே விஷயந்தான். நிர்வாணம்னா என்ன தான்? மறைப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் பட்டவர்த்தமாக இருக்கிறதுக்கு பேர் நிர்வாண நிலை. அதே இந்த உடல் சார்ந்தது இல்லை. நிர்வாணன்றது இந்த உடம்பு சார்ந்தது இல்லை. மகன்கள் சொல்கிறது இந்த உடம்பு நிர்வாணம் ஆகிறது இல்லை. உன் மனம் நிர்வாணம் ஆகணும். உன் மனம் எதையோ ஒன்று பிடிச்சிக்கின்னு ஆசையில் ஆடிக்கினே இருக்குது. அந்த ஆசை நெருப்பாக எரிஞ்சினே இருக்குது. அந்த நெருப்பை அணைக்க முடியாமல் வானாலெல்லாம் போராடிக்கினே இருக்கிற. எந்த நெருப்பு? ஆசைன்ற நெருப்பு அணைக்க முடியாமல் வாழ்நாளெல்லாம் செலவு பண்ணதுனால கடைசியாக எடுத்து போய் எல்லாரும் சேர்ந்து நெருப்பு வச்சிடறான். அது காரணம் என்ன? மனசில் இருக்கிற அந்த ஆசையை அணைக்க தெரியல. அப்போ மனம்ன்றது எந்த காலத்திலும் நிர்வாணமும் ஆகாது.
அதுக்கு ஏதோ ஒரு தேவை ஒன்று ஏற்பட போகுது. அந்த தேவை பின்னாடியே அது ஓடிக்கினே இருக்க போகுது. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அப்போ மகான்கள் சொன்னது, நீ இந்த ஓட்டத்தை ஃபஸ்ட்டு நிறுத்து. ஒரு குழந்தைக்கு ஒரு தேவை, அம்மா இல்லைன்னா அதால் இருக்க முடியாது. அது கொஞ்சம் வளர்ந்தது, அதுக்கு ஒரு தேவை. வளர்ச்சி அடைய அடைய அந்த தேவைகள் மாறுதே தவிர, ஆனால் அது ஏதோ ஒரு பின்னாடி ஓடிக்கினே இருக்குது. அந்த ஓட்டம் எப்போ நிற்குது? மரணம் வர வரைக்கும் அந்த ஓட்டம் நிற்கவே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஐயா மாதிரி மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நீ எதெல்லாம் பிடிச்சி நிற்கிறியோ அதெல்லாம் விட்டுடு. கையில் பிடிச்சின்னு இல்லை, மனசால் பிடிச்சின்னு இருக்கிறத நீ விட்டுடு. எதையுமே நீ கொண்டு வரல. இந்த பூலோகத்துக்கு வர்றதுக்கு நீ காரணம் இல்லை. ஏதோ ஒரு பொருள் உன்னை வர வச்சுது, ஏதோ ஒரு பொருள் உன்னை அனுபவி வைக்குது, ஏதோ ஒரு பொருள் உன் கதையை முடிக்க போகுது. இதில் நீ வாழறது வாழ்க்கை இல்லை. வந்ததுக்கும் போகிறதுக்கும் நீ வாழறதுக்கும் ஏதோ ஒரு பொருள் காரணமாக இருக்குது இல்லையா? அந்த பொருளை நீ பிடிச்சினா இங்கே நீ எதையுமே பிடிக்க வேண்டிய வேலையே கிடையாது. அப்போ ஐயா மாதிரி சொன்னவங்களாம் என்னப்பா, இப்போ ஒரு சில சமணர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணோன்னா உடல் அளவில் நிர்வாணமாகி போயின்னே இருப்பாங்க. அவங்க பாட்டு போயின்னு இருப்பாங்க. சரிங்களா? அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, மனம் நிர்வாணம் ஆனச்சுன்னா இந்த உடலில் உணர்ச்சிகள் இருக்காது. அதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. மனசில் ஏதோ ஒரு குற்ற உணர்வோ ஏதோ ஒரு ஆசையோ இருந்ததுன்னா அவங்க உடல் அளவில் நிர்வாணமாக ஆகவே முடியாது. அப்போது இந்த மனசும் உடம்புக்கும் ரெண்டுமே ஒரே பொருள் தான் சாமி. நீ ஒன்றும் இல்லாமல் போனால் அது நிர்மூலம், மனம் ஒன்றும் இல்லாமல் போனால் அது நிர்வாணம். சரிங்களா? அப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன? நான் யாருன்னு சொல்கிறதுக்கு, அடையாளம் சொல்கிறதுக்கு 1000 விஷயம் இருந்ததுன்னா, அதெல்லாம் இருந்ததுன்னா நீ நிர்வாணம் ஆகலை. ரமணர் வந்து ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சுங்கிறார். யார்? பகவான் ரமணர் ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சுங்கிறாரு. ரமணரை பார்க்கறதுக்கு ஒரு 4 பேர் வராங்க. காலியாகிறது யாரையும் இல்லை. அப்போ இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறத கூப்பிட்டுக்காரங்க, ஐயா நாங்கள் ரமணரை பார்க்க வந்துக்கிறோம், அவர் எங்கே இருக்கிறாரு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவரை போய் நான் பார்ப்பேன் அப்படின்னாரு. நான் கூட அவரை தான் தேடிங்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கன்றார். யார் சொன்னது? ரமணர். அப்போது அவ்வளோ பெரிய மகானு தனக்குன்னு ஒரு அடையாளம் கூட இல்லை, தான் பேரையே மறந்துட்டார். இதுதான் நிர்வாண நிலை. தான் யாருன்றதே மறந்து போய் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் நிர்வாண நிலை. அந்த நிர்வாண நிலையை அடைஞ்சால் இந்த பிறவின்றதே நிர்மூலமாயிடும். நிர்மூலம்னா என்ன? நான் பிறக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணமான பொருள் இருந்ததுனால தான் நான் பிறக்கிறேன். விதை இல்லாமல் மரம் வருமா? வராது. அப்போ வினை இல்லாமல் பிறவி வருமானா? அதுவும் வராது. அப்போது நான் காரணமாக பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு பொருள் இல்லாமல் போனால் அதுக்கு பேர் நிர்மூலம். அப்போது அப்படி ஒரு நிலை அடையணும்னா என் மனம் நிர்வாணமாகணும். என் மனம் நிர்வாணமானா நான் பிறக்க வேண்டியதுக்கு காரணமே இல்லாத போயிடும். அங்கே ஒளிவு மறைவே இல்லை. அப்போது நான் பிறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு நிலை எனக்கு அமைஞ்சால் அது பேர் என்னது? நிர்மூலம். அப்போ மனம் எல்லாத்தையும் பிடிச்சி, இந்த மனம் எதையும் பிடிக்காமல் ஒரு கட்டத்துக்கு வரணும். எதையும் பிடிக்காத மரம் கட்சியில் ஒன்றுமே இல்லாமல் ஆகணும். இதுதான் சாமி நிர்வாணம், நிர்மூலம். நன்றி சாமி.